ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குனாஃபா ரெசிபி தான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் ஒரு சேமியா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஐ எம் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ப்ராடக்ட். ஏன்னா அது சேமியா நம்ம நார்மலாக உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு. தின்னாக இருந்தாலுமே கிறிஸ்பியாக இருந்தது. பட் குனாஃபாக்கு சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. பட் ஸ்டில் நான் அதையே வச்சு குனாஃபா ட்ரை பண்ணிட்டேன். அதை இப்படி நொறுக்கும் போதோ அந்த சவுண்டு, அந்த நொறுக்கிற ஃபீல்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்தது. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நான் குனாஃபா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் நார்மல் சைஸில் ஒரு குனாஃபா செய்ய போகிறீங்க அப்படின்னா 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த சென்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்களேன். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் அந்த சுகரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும், ஒரு சிரப் மாதிரி வரும். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த குனாஃபாவை எடுத்துகிட்டு ஒரு கப் போல் குனாஃபா எடுத்துக்கோங்களேன். இதில் நம்ம கப்லலாம் அளக்க முடியாது. நம்ம வாங்கிட்டு வரதில் ஒரு ஆஃப் த குவான்டிட்டி எடுத்துக்கோங்களேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் பட்டரை உருக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த குனாஃபாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். சேமியா எல்லாத்துலேயுமே அது கம்ப்ளீட்டாக பட்டர் பட்டிருக்கு அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக பட்டர் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் லைக் ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது தோசை தவாவாக இருக்கலாம், இல்லை நம்ம எக்கெலாம் செய்கிறதுக்கு குட்டியாக பேன் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த மாதிரியுமே இருக்கலாம். என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, ஸோ நான் இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு லைக் அது அப்சைட் டவுன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு குனாஃபா லேயரை நம்ம போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கு மேலே சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சீஸுக்கெலாம் அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் சீஸ் லவராக இருந்தால் எவ்வளோ வேணாலும் அதில் போட்டுக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன். மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். சீஸு, ஃப்ரெஷ் க்ரீம் கூடவே இன்னும் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை மில்க் மேடோ போட்டு இது எல்லாத்தையும் கலந்துட்டு கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம், தனித்தனியாக போடலனாலுமே. அதுக்கப்புறமா மேலே இன்னொரு லேயர் நம்ம குனாஃபா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டரு, அதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீஸு க்ரீம்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப் தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே இருக்க லேயர் மட்டும் ரோஸ்ட் ஆகும், மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். அது இப்போ நான் மூவ் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடமா, ஏன்னா லோ ஃப்ளேமில் இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் ஹீட்டு போகாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுற்றி பண்ணணும். என்னோடது சென்டரில் அங்கங்கே லைட்டாக ஓவராக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் அது பேர்ன் ஆகலை, ஓவராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. லைக் அந்த ஷேடு ரொம்ப டார்க்கர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இதை அப்சைட் பண்ணுறது தான் செம்ம கஷ்டம். ஒரு மூடி உள்ளே போட்டேன் இல்லைங்களா, அதை போட்டு அதை திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு தட்டில் வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா நான் கீழே இருக்க பாட்டை ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். போட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிட்டு, பிஸ்தா தான் போடணுமா, நான் முந்திரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியை மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குனாஃபா நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நீங்களுமே குனாஃபா வீட்டில் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இப்படி கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.